தான் பண்ண போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கு ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா வந்து 2 உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுட்டுருக்கேன். 2 உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுட்டுருக்கேன். இது வந்து வெங்காயம் தக்காளி தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் அரைச்சி போட போகிறோம். வெங்காயம் தக்காளி பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய். பூண்டு வந்து தோலோடு தான் போட்டுக்க போகிறேன். இது அப்படியே வந்து பச்சையாக அரைச்சிட போகிறோம். ஸோ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளிலாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடும். ஸோ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா அரைச்சி போட்டுடும். இதை கூட நீங்கள் போடாமல் அரைச்சி போட்டுடலாம். பட் நான் கொஞ்சம் கிரேவி வரணுன்றதுக்காக நான் கொஞ்சம் போட்டுருக்கேன். வெங்காய தக்காளிலாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இந்த வெங்காய தக்காளி எல்லாம் அரைச்சி போட்டுருங்க. இதை அரைச்சிட்டேன். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுப்பாங்க. நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் காரமாக ஒரு 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள்னால் அது வந்து தனியாவும் மிளகாவும் போட்டு அரைச்சது குழம்புக்கெலாம் போடுறது. வெறும்னா மிளகா தனியா 2:1. தனியா வந்து 2னா மிளகாய் வந்து 1 பங்கு. ஸோ அந்த மாதிரி அது. இது லேசாக அப்படியே கொஞ்சம் வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு அழிஞ்சிங்கன்னா தண்ணியில் போட்டு வைங்க. அப்போ தான் கருப்பாகாமல் இருக்கும். இதில் லைட்டாக வந்து ஒரு கல்லுப்பு 2 கல் போட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் கழித்து நம்ம பண்ணால் கூட அந்த உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உப்பு போட்டுக்கிறேன். அப்போ வதக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டேன். ஸோ இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு கூட இதில் போட்டுக்கலாம். நான் தனியாக வேக வைக்கல, இதில் போட்டிருக்கேன். நீங்கள் வேக வைக்கிறதா இருந்தால் குக்கரில் போட்டு ஒரு விசில் போட்டு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதை மூடி வச்சிடலாம், அப்படியே வேகும். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன். இறக்கும் போது போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். தென் கருவேப்பிலை போட்டு முடிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன். இப்படியே கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுட்டு ஸ்லிம்மில் வச்சுருங்க. பரப்புனா மாதிரி வச்சுட்டு ஸ்லிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா செவந்துடும். அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லில் போட்டு நல்லா அப்படியே ஸ்லிம்மில் வச்சிங்கன்னா நல்லா செவந்துடும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம். ஸோ நல்லா செவந்துருச்சு. இன்னும் நல்லா சேர்க்கணும், நல்லா ஸ்லிம்மில் வைங்க. எனக்கு இது வரைக்கும் போதும். ஸோ இந்த உருளைக்கிழங்கு ரெசிபி பார்த்திங்கன்னா வந்து டிஃபனுக்கு கூட வச்சு சாப்பிடலாம். தோசைக்கு அண்ட் தென் சப்பாத்திக்கு லஞ்சுக்கும் வச்சுன்னு சாப்பிட்றதுக்கு தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்கும். ப்ளைனாக இருக்க ரைஸ்க்கு வந்து இது வச்சுன்னு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். மிளகாக்கிளி சாம்பார், கீரைக்கு அண்ட் தென் வெறும் ரசம் சாதம் இருந்தால் கூட இது வந்து சூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க பசங்க. ஸோ இதை வந்து இந்த உருளைக்கிழங்கு வழித்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் கடாய் சாதம் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்.